ஃப்ளிப்கார்ட்டில் ஓலா S1 4 KB அப்படிங்கிற வண்டி விளம்பரம் பண்ணாங்க. 1,01,000 அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. அந்த வண்டியை HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி பேங்க் கார்டு மூலியம் பண்ணால் 87,000 கட்டினா வண்டி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. 87,000 ஃப்ளிப்கார்ட் மூலிமா பணத்தை கட்டியாச்சு. அப்போ அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் நியரஸ்ட்டு ஷோரூம் ஓலா ஷோரூமுக்கு போங்க, உங்கள் வண்டி அங்கே டெலிவரி ஆகிருன்னு சொல்லி டெலிவரி அக்செப்ட் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. அந்த ரெசிப்டை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நாமக்கல் இருக்கிற ஓலா பிரான்ச் ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுத்ததையும் வண்டி வந்துருச்சு, உங்களுக்கு வண்டி இங்கே தான் இருக்குது, வண்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 26 பண்ணுறோம் நவம்பர் 29 எடுத்துக்கலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க, எங்களுக்கு 4,250 ஹேண்ட்லிங் சார்ஜுன்னு சொல்லியும், இப்போ இன்சூரன்ஸு எங்கிட்ட தான் கம்பல்சரி போடணும்னு சொல்லியும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்டுக்கு பணம் கட்டியாச்சு, வண்டி டெலிவரி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்குறீங்கன்னு சொன்னால் இல்லை வண்டி கொடுக்க முடியாதுங்கிறாங்க. வண்டி சார்ஜு அவங்க 11,200 ரெண்டுக்கும் சேர்த்து கட்டி எடுத்துகிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு போய் 2 மாதம் ஓடிக்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2,100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. வண்டி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. TN88L 6444ங்கிற நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வண்டி ஓடிட்டுருக்கு. திடீர்னு பெங்களூர் ஓலா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சப்சிடி ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. வண்டியே எங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் கொடுத்தாங்க. சப்சிடி ப்ராசஸ்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஏற்கனவே நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஓலாவும் இந்த ஃப்ளிப்கார்ட்டும் எங்களை ஏன் கூப்பிட்றீங்கன்னா, நீங்கள் சப்சிடி ப்ராசஸ் பண்ணலன்னா உங்கள் வண்டி ஓடுறதை நிறுத்திடுவோம், சென்சார் மூலிமா ஆஃப் பண்ணிடுவோம். நாங்கள் இல்லை நீங்கள் ஆஃப்லாம் பண்ண முடியாது, ஃபுல் பேமெண்ட் கட்டியாச்சுன்னு. அடுத்த நாள் வண்டி பைக்கு போயிட்டு இருக்கும்போது, ஓலா வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 மணி 6:30க்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே வண்டியை டோ பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் போய் நியரஸ்ட் ஷோரூம் நாமக்கல்லில் கேட்கும்போது சப்சிடி ப்ராசஸ் முடியாத வண்டி ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் கன்சியூமர் போகிறதுக்கு போய் இந்த லாக் பண்ண வண்டியை ரிலீஸ் பண்ணணும், 5 லட்ச ரூபா நஷ்டீடு கொடுக்கணும், இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஃபுல் பணம் கொடுக்கணும்னு கேஸ் போட்டு இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டரும் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 48 மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. அதை தவிர பப்ளிக் நிறைய பேர் இந்த மாதிரி பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணும்னு சொல்லி 100 கோடி ரூபா கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு பர்மிஷன் பெட்டிஷன் போட்டு அவங்க பப்ளிக்குக்காக ஒரு 100 கோடி ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த காம்பன்சேஷனை நுகர்வோர் கவுன்சிலுக்காக சேர்த்தணும் அந்த 100 கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு மனு போட்டு இன்றைக்கி மனு நம்பராகி CC 28ங்கிற நம்பராகி 13/3 வாய்தா போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ண சொல்லி 48 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ண சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி பேர் குணசேகரன் அட்வொகேட், நாமக்கல். லாக் பண்ணலாமா? அந்த டெக்னாலஜி சென்சார் அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி வச்சுருக்க கூடாது. வண்டி விற்றுட்டா அந்த க்ளோஸ் பண்ணிடணும். சென்சார் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் வண்டி ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி ஆஃப் பண்ணும்போது, ரன்னிங்கில் ஆஃப் பண்ணும்போது பின்னால் வண்டி இதுன்னா சரி பெரியான பேர் ஆபத்து. அது அவங்களே ஆஃப் பண்ணுவாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுற கண்டிஷன் கண்ட்ரோல் இப்போ ஹெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கண்ட்ரோலில் இருக்குது. இல்லைன்னா வண்டி ஆஃப் பண்ணியிருக்க முடியாது. இப்போ ஆஃப் ஆன கண்டிஷன்லேயே 8 நாளாக வண்டி நிற்கிது. இது மிகப்பெரிய மோசடியான வேலை கம்பெனி பண்ணுறது. எலக்ட்ரிக்கல் நிறுவனம் இந்த பைக் தயார் பண்ணது இந்த கண்ட்ரோல் அவங்க கையில் வச்சுட்டு மோசடி பண்ணுறாங்க மக்களை.